வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மருத்துவமனையில் 11 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் MRI ஸ்கேன் கருவி வாங்கப்பட்டுள்ளது. இதனை மக்கள் பயன்பாட்டிற்காக கவர்னர் கைலாசநாதன் அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய கவர்னர், புதுச்சேரியில் 9 மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. மருத்துவ சேவைகளை ஒருங்கிணைத்து சிறந்த மருத்துவ கேந்திரமாக புதுச்சேரியை உருவாக்க ஆய்வுகள் நடக்கிறது என்றார். இந்நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்றார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அது நம்ம குழந்தைகளுக்கு நல்ல சுலமா வைத்தியம் பார்த்து குணமா இருக்கும் பண்ணிருக்கோம். 11 கோடி ரூபாயில பண்ணிருக்கோம். அடிப்படை வசதிகள் சிறந்த முறையில் உள்ள ஒரு மருத்துவமனை, குழந்தைகள் மகப்பேறு மருத்துவமனை. புதுச்சேரி மட்டும் இல்ல, சவுத்துல பார்த்தாலே இது மாதிரி ஒரு நல்ல மருத்துவமனை காணும். அவ்வளவு நல்ல மருத்துவமனை, நல்ல மருத்துவர். சுகாதாரத்துறையில பணியாளர்கள் அது நிர்வாகத்தில் உள்ளது. நிரப்பிட்டே இருக்கும். இன்னும் வேக வேண்டாம், வேற ஒன்றும் இல்லை. தமிழக எல்லையான பந்தலூர் அருகே சேரம்பாடி பகுதியையொட்டி கேரள மாநிலம் வயநாடு உள்ளது. இங்கு மேப்பாடி நெடும்பாலா என்ற இடத்தில் சிறுத்தை ஒன்று தோட்டத்து வேலியில் சிக்கி உயிருக்கு போராடியது. ஸ்பாட்டிற்கு விரைந்த வயநாடு வனத்துறை அதிகாரிகள் சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடித்து வலையில் போட்டு வைத்திரி கால்நடை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். சிறுத்தையின் கால் மற்றும் வயிற்று பகுதியில் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்து போடப்பட்டது. குணமடைந்த பின் சிறுத்தை வனத்தில் விடுவிக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர். இந்த சிறுத்தை அப்பகுதியில் கடந்த சில நாட்களாக உலா வந்த நிலையில் தோட்டத்து வேலியில் சிக்கி மீட்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்தனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தை ஒட்டிய நெலாக்கோட்டை வெளங்கூர் குடியிருப்புகளை ஒட்டிய வனத்தில் கொம்பன் என அழைக்கப்படும் காட்டு யானை முகாமிட்டிருந்தது. நீண்ட இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் கொம்பன் யானை நெலாக்கோட்டை பஜார் பகுதிக்கு நேற்று முன்தினம் இரவு 8 மணிக்கு புகுந்தது. மக்கள் தூக்கமிழந்தனர். சாலையில் செல்லும் வாகனங்கள் மற்றும் சாலை ஓரங்களில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களை உடைத்து சேதப்படுத்தியது. சில மாதங்களாக யானை வனப்பகுதியில் இருந்ததால் மக்கள் நிம்மதியாக இருந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு மீண்டும் ஊருக்குள் புகுந்து தனது சேட்டையை துவங்கியது. வம்பு செய்த கொம்பனை துரத்த முயன்ற வன காவலர்கள் மற்றும் பொதுமக்களை ஆக்ரோஷத்துடன் துரத்தியதால் மக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டது. இந்த யானை நேற்று பகலில் குடியிருப்புகளை ஒட்டிய புதர் பகுதியில் ஹாயாக படுத்து உறங்கியது. இந்த பகுதியில் பிதற்காடு வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். വണ്ടി അടിച്ചിരുവാടാ. யாருண்டிடாது